வணக்கம். இன்றைக்கி நான் உட்காந்து ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இது தோணுச்சு ஷேர் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கிற ஒரு அம்மா அப்பா கூட அவங்க குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறேன். நான் அப்சர்வ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க படிச்சிடுறாங்க. என்னன்னா எல்லாரும் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க முடியாது. பட் எல்லாருமே கஷ்டப்பட்டு அவங்க குழந்தைங்கள ஒரு டிகிரி முடிக்க வைக்கிறாங்க. பேசிக் டிகிரி முடிக்கிறாங்க. பசங்களும் படித்து அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து வந்து படிச்சிடுறாங்க. பட் என்ன ஆகிடுது, அந்த டிகிரிக்கான வேலை ஃபஸ்ட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவங்களுக்கு வேலை கிடைச்சாலும் ஒரு 9 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான சேலரி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுற ஹெல்ப்பர்ஸு, டிரைவர்ஸு, ப்ளம்பர்ஸு, எலக்ட்ரீஷியன்ஸ் அண்ட் அதர் கார்பென்ட்ரி ஒர்க்ஸ் இதை மாதிரி ஸ்கில்டு லேபரர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தான் கஷ்டப்படுற பேரண்ட்ஸாக இருந்து அடுத்த ஜென்ரேஷனை படிக்க வச்சுருக்காங்க. இப்போ அந்த படித்த பசங்களை அந்த பேரண்ட்ஸால் திருப்பி நீ இந்த மாதிரி ஒர்க்கை வந்து பண்ணுன்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து நீ படிச்சுட்ட டிகிரி ஹோல்டரு, நீ போய் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அந்த பசங்களை போய் ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. பசங்களும் டிகிரி படிச்சுட்டு போய் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ண முடியுமான்னு அவங்களுக்கும் மைண்டில் ஒரு டைலமாக இருக்குது. காலேஜ் போயிட்டு இப்போ நான் திரும்ப போய் இது மாதிரி ஸ்கில் லேபரர் ஒர்க் பார்க்க முடியுமான்னு. ஆனால் ஸ்கில் லேபரர்ஸ் தே ஏர்ன் வே பெட்டர் தேன் த டிகிரி ஹோல்டர்ஸ். டிகிரி ஹோல்டர்ஸ் நாள் ஃபுல்லாக அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணாலும் அவங்க சேலரி ஸ்கில் லேபரர்ஸோட கம்மியாக இருக்குது. இது ரொம்ப அவல நிலையாக இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பியூட்டிஃபுல் மூவி ஒன்று பார்த்தேன், 3 BHK அப்படின்னு. அந்த படத்தில் இதை அழகாக டெபிக் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்பா அந்த பையனை நீ வந்து போய் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். ஈவன் தோ அந்த பையனுக்கு பேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் அவருக்கு என்னென்னா என் பையனும் என்ன மாதிரி இந்த மாதிரி வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு. ஆனால் என்னென்னா பசங்க படிச்சுட்டு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு இடம் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து சம்பளமும் வராத இடத்துல உட்காந்துக்கிட்டு லைஃப் ஃபுல்லாக ஒரு ரிக்ரெட்டோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆஸ் அ சொசைட்டி எந்த ஒரு ப்ரொஃபஷனையுமே நம்ம லோவாக பார்க்கறது தான் இங்கே ஒரு ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரே வந்து இந்த ஸ்கில் லேபரர் ஒர்க் பார்த்தா அவங்களால நல்லா ஏர்ன் பண்ண முடியும்னு தெரிஞ்சாலும் பட் தே வாண்ட் டு கோ ஃபார் அ ஒயிட் காலர் ஜாப். ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்து ஒரு சிஸ்டம் முன்னால், ஈவன் இஃப் த சேலரி இஸ் வெரி லோ, தே வாண்ட் டு கோ தேர். அங்கே தான் போய் வேலை பார்க்கணுன்னு யோசிக்கிறாங்க. இதில் என்னென்னா, ஆஸ் அ சொசைட்டி நம்மளே வந்து இந்த வேலை ரொம்ப கம்மியான வேலை, இந்த வேலை மதிப்பான வேலை, படிக்காதவங்க குறைச்சி இல்லை டிகிரி வானவங்க வந்து ஹையரு இப்படி நம்ம பிரித்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஒரு ஸ்கில் லேபரர்ஸை வந்து நம்ம வந்து நிஜமாகவே அவங்களோட வேலையை நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல, இல்லை அதை அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. இது பண்ணுறது கௌரவ குறைச்சல் கிடையாதுன்னு நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது ஒரு சொசைட்டியாக நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். இந்த ட்ரெண்டு போயிட்டு இருந்தது அப்படின்னா எல்லாரும் படிச்சிருப்பாங்க, எஜுகேஷன் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். பட் லைஃப் வாழறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும் நிறைய பேருக்கு. அஃப்கோர்ஸ் படிச்சுட்டு பயங்கர ஷைன் ஆகிற பசங்க இருக்காங்க, பட் த பர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ். டிகிரி முடிச்சுட்டு சஃபர் பண்ணுற ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் இருக்குது. ஸோ நோ ஒர்க் இஸ் லோ. எதுவுமே கௌரவ குறைச்சலான வேலை கிடையாதுங்கிறத ஃபஸ்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது சொசைட்டியாக நம்ம எல்லாரோட மைண்ட் செட்டில் தேர் ஷுட் பி அ சேஞ்ச். எனி ஒர்க் இஸ் எசென்ஷியல். எந்த ஒரு ஒர்க் இல்லைனாலும் அவங்க அந்த ஸ்கில் லேபரர்ஸ் இல்லைன்னா நம்ம எல்லாரும் சஃபர் தான் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. இதை சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். நன்றி.